கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான காரியத்தை பார்க்க போறோம். आज हम एक अद्भुत कार्य को देखेंगे। ஏதேன் தோட்டத்தை பற்றி பார்க்க போறோம். एदेन की वाटिका के बारे में देखेंगे। ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन पढ़ेंगे। ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் उत्पत्ति 2 अध्याय 8ஆம் वचனத்தை வாசிக்கலாம். 8वें वचन को पढ़ेंगे। और यहोवा परमेश्वर ने पूर्व की ओर अदन देश में एक वाटिका लगाई और वहां आदम को जिसे उसने रचा था रख दिया। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है தேவனாகிய கர்த்தர் यहोवा परमेश्वर ஏதேன்ல கிழக்கு பாகத்துல एदेन के पूर्व की ओर அங்க ஒரு தோட்டத்தை உருவாக்குறார். वहां पे एक वाटिका लगाया। அந்த தோட்டத்தை உருவாக்கி उस वाटिका बनाकर அதுல ஆதாம அங்க வைத்தார். आदम को वहां रखा। இந்த ஏதேன் தோட்டம் ये अदन की वाटिका இது எங்க இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் ஆராயிறாங்க. ये कहाँ पर है बहुत लोग ढूंढते हैं। ஒரு சிலவங்க ஆராய்ந்து பார்த்து कुछ लोग ढूंढ कर देखकर அது தமிழ்நாட்டுல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. वो तमिलनाडु में ही है ऐसा कहते हैं। இன்னும் ஒரு சிலவங்க और कुछ लोग சைனால இருக்குன்னு சொல்லுவாங்க. चाइना में है ऐसा कहते हैं। இன்னும் ஒரு சிலவங்க और कुछ लोग ஜெருசலேம்ல தான் இருந்துச்சு जेरूसलम में ही ऐसा कहते हैं। அப்படி சொல்லுவாங்க. ऐसा कहते हैं। சோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாட்ல இருப்பாங்க. ऐसे हर एक व्यक्ति एक एक थॉट में है। ஆனா ஒரு காரியம் ஞாபகத்துல வச்சுடுங்க, पर एक चीज ध्यान में रखिए, இந்த நோவாவுடைய நேரத்துல ये नोआ के समय में கர்த்தர் தண்ணினால அந்த உலகத்தை அழிச்சிட்டார். परमेश्वर ने पानी के माध्यम से पूरा नाश कर दिया था। எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. सब नाश कर दिया था। அப்போ அந்த அதுக்கு முந்தி இருந்த உலகத்தினுடைய மேப் तो उसके पहले जो था, जो दुनिया था, उसका जो मैप था அதுவும் அழிஞ்சு போச்சு. वो भी नाश हो गया। அதை கண்டுபிடிக்க கஷ்டம். उसे ढूंढना मुश्किल है। ஒருவேளை நம்ம அனுமானம் பண்ணலாம், उसे चाहिए तो हम अनुमान लगा सकते हैं, இங்க இருந்திருக்கலாம், यहाँ हो सकता है, இந்த இடத்துல இருந்திருக்கலாம் यहाँ हो सकता है, அப்படின்னு சொல்லி நம்ம அனுமானிக்கலாம். ऐसा हम अनुमान लगा सकते ஆனா हैं। இங்கதான் இருந்துச்சு पर यहीं पर है அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்ல முடியாது. ऐसा बोल नहीं सकते। ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கிறோம்னா, तो आज हम यहाँ पे क्या देखने आए हैं? நம்ம டீகோடிங் பார்க்க வந்திருக்கிறோம். हम डिकोडिंग देखने आए हैं। இந்த ஏதேன் என்கிற பேரை ये एदेन, ये जो नाम है, நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போறோம். इसे हम डिकोड करके देखेंगे। இந்த ஏதேனுக்கு எபிரேய மொழியில एदेन को हिब्रू में ஏதேன் தான் சொல்லுவாங்க. एदेन ही कहते हैं। அந்த ஏதேன்ல 3 எழுத்துக்கள் உண்டு. वो एदेन में 3 अक्षर है। ஒன்னு வந்து ஆயின், एक है आइन, அப்புறம் தாலத், दालत, அப்புறம் நூன் சோஃபித். उसके बाद नून सोफित। இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் ये तीनों जब मिलते हैं ஏதேன். उसे एदेन कहते हैं। ரொம்ப அருமையான ஒரு பேரு. ये एक अद्भुत नाम है। கர்த்தர் ஒரு தோட்டத்தை உருவாக்கி परमेश्वर ने एक वाटिका बनाकर, அந்த தோட்டம் எந்த ஊர்ல இருந்துச்சுன்னா वो वाटिका किस गांव में था? அது ஏதேன்ங்கிற ஒரு ஊர்ல இருக்குது. वो एदेन करके गांव में था, அதனால அது ஏதேன் தோட்டம். इसीलिए एदेन वाटिका। இந்த ஏதேன்ல இந்த 3 எழுத்து இருக்குது. ये एदेन में जो 3 अक्षर है, இதுல எல்லா மர்மங்களும் அடைஞ்சிருக்குது. इसमें हर एक मिस्ट्री छुपी हुई है। இத நான் உங்களுக்கு பிரிச்சு காமிக்க போறேன். इसे मैं आपको अलग करके दिखाता हूँ। இந்த ஏதேனை 2ஆ பிரிக்கலாம். इस एदेन को 2 भाग करेंगे। முதல் 2 எழுத்து வந்து ஆயின், டாலத். पहले 2 अक्षर आइन और दालत, கடைசி எழுத்து நூன் சோஃபித். आखिरी अक्षर नून सोफित। இந்த ரெண்டையும் தனியா பிரிச்சிடலாம். इस दोनों को हम अलग कर लेंगे। இப்ப முதல் 2 எழுத்தை மாத்திரம் எடுப்போம். अब पहले 2 अक्षर को लेंगे हम। அத எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? उसे हिब्रू में क्या कहते हैं? எட் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. एड कहते हैं। எட் அப்படின்னா एड का अर्थ है சாட்சி, गवाही, ஜனங்களுடைய சாட்சி, लोगों का गवाही। அத நீங்க எடா அப்படின்னு சொன்னீங்கன்னா उसे आप एडा कहेंगे तो அதுக்கு சபை அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसे कलिशा कहते हैं। இந்த 2 எழுத்து ஆயின், டாலத், ये दोनों आइन और दालत, இது கூட நீங்க ஹே சேர்த்தீங்கன்னா इसके साथ आप हे मिलाएंगे तो அது சபையை குறிக்கும். वो कलिशा को दर्शाता है। அப்ப சபைக்குள்ள என்ன வேணும்? तो कलिशा के अंदर क्या चाहिए? அங்க சாட்சிகள் வேணும். वहां गवाही चाहिए। சாட்சி கண்டிப்பா இருக்கணும். गवाही जरूर चाहिए। சாட்சியின் குவியல் இருக்க வேண்டும். गवाही का भंडार रहना चाहिए। சாட்சியை குவிச்சு வைக்கணும் நம்ம. गवाही का भंडार रहना चाहिए। அப்படி ஒரு இடம் தான் சபை. वैसा जगह ही कलिशा है। இந்த எட் அப்படிங்கிற வார்த்தை ये एड जो
शब्द है, இது ஜனங்களுடைய சாட்சி. ये लोगों का गवाही है। அப்போ ஏதேன் தோட்டத்துக்குள்ள तो एदेन की वाटिका में முதல் 2 எழுத்து எட், पहले 2 अक्षर एड, கடைசி எழுத்து வந்து நூன். आखिरी अक्षर नून। எட்னா என்ன? एड का क्या अर्थ है? அது சாட்சி. वो गवाही है। அப்புறம் நூன் அர்த்தம் என்ன? तो नून का क्या अर्थ है? நூன்னா விதை. नून का अर्थ है बीज। அப்போ தேவனுடைய வித்துக்கள் மத்தியில तो परमेश्वर के बीजों के बीच में என்ன இருக்கணும்? क्या रहना है? என்ன தேவை? क्या चाहिए? சாட்சி தேவை. गवाही चाहिए। சாட்சி இல்லாட்டி गवाही नहीं है तो அவங்க ஏதேனாக மாற முடியாது. वो एदेन नहीं बन सकते। இன்னைக்கு நீங்க ஏதேன் தோட்டத்துக்கு போகணும்னா अगर आज आप एदेन वाटिका जाना है तो நீங்க வித்தா இருக்கணும். आप एक बीज रहना है। இந்த வித்துக்குள்ள ये बीज के अंदर சாட்சி இருக்க வேண்டும். गवाही रहना है। இந்த வித்தும் சாட்சி இணையும் போது ये बीज और गवाही जब मिलते हैं, இது ரெண்டும் சேரும் போது ஏதேனா மாறும். ये दोनों जब मिलते हैं तो ही वो एदेन होता है। இன்னைக்கு நீங்க தேவனுடைய வித்து தான். आज आप परमेश्वर के बीज ही हो, ஆனா உங்களுக்குள்ள சாட்சி இருக்கா? पर क्या आपके अंदर गवाही है? சாட்சி இல்லன்னா गवाही नहीं है तो அப்போ நீங்க வெறும் வித்தா இருந்து பிரயோஜனம் இல்ல. तो आप सिर्फ बीज रह के कोई फायदा नहीं है। நீங்க ஏதேனா மாற முடியாது. आप एदेन नहीं बन सकते। இந்த டீகோடிங்ல ये डिकोडिंग में எனர்ஜி லெவல் டீகோடிங் உண்டு. एनर्जी लेवल डिकोडिंग है। அந்த டீகோடிங் எப்படின்னா, वो कैसा डिकोडिंग है? இப்போ விதை அப்படிங்கிறது நீங்க, वो बीज वो आप हो, அதுதான் ஒரு எனர்ஜி. वो एक एनर्जी है। இன்னொரு எனர்ஜி என்ன? और एक एनर्जी क्या है? உங்களுக்குள்ள சாட்சி இருக்கணும். आपके अंदर गवाही रहना है। அந்த சாட்சி இருந்தால் वो गवाही रहा तो அப்போ சாட்சிக்கு எட், तो गवाही का एड, நீங்க வித்து, और आप बीज, அந்த எபிரேய எழுத்து வந்து நூன், बीज का इब्रानी अक्षर नून, இந்த ரெண்டையும் சேர்க்கும் போது ये दोनों जब मिलते हैं அது ஏதேனாக மாறும். वो एदेन बन जाता है। இந்த எனர்ஜி லெவல் ரொம்ப முக்கியம். ये एनर्जी लेवल बहुत मुख्य है। இந்த எட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. ये एड का एक और अर्थ है, அதுதான் ரொம்ப முக்கியமானது. वही बहुत मुख्य है। எட் அப்படின்னு சொன்னா एड का मतलब menstruation, मेंस्ट्रुएशन। பெண்களுக்கு இயற்கையா வரக்கூடியது. महिलाओं को ये नेचुरली आता है। இது இயற்கையா வரக்கூடிய ஒரு காரியம். ये नेचुरली आने का एक कार्य है। இது எப்படி ஏதேன் தோட்டத்துக்குள்ள வருது? ये कैसे एदेन की वाटिका में आता है? இந்த menstruation எப்படி அதுக்குள்ள வரும்? ये मेंस्ट्रुएशन कैसे उसके अंदर आता है? இந்த menstruationல என்ன நடக்குதுன்னா, ये मेंस्ट्रुएशन में क्या होता है? அந்த கெட்ட ரத்தம் எல்லாம் வெளியாயிரும். वो गंदा लहू वो सब बाहर हो जाता है। சரீரத்துல இருக்கக்கூடிய கெட்ட ரத்தம் शरीर के अंदर के गंदे लहू அது எல்லாம் வெளியில போயிரும். वो सब बाहर चला जाता है। அப்ப இதுல என்ன குறிக்குதுன்னா, तो इसमें क्या बताता है? ஏதேன் தோட்டத்துல एदेन की वाटिका में எப்போ அங்க கெட்ட ரத்தம் மிக்ஸ் ஆகுதோ, जब वहां पे गंदा लहू मिल जाता है, அப்போ அந்த ரத்தம் கான்டாமினேட்டட் ஆயிட்டு, तब वो लहू कंटामिनेट हो गया है, அது அது அசுத்தமாயிட்டு. तो वो अशुद्ध हो गया। அப்ப எப்போ அது அசுத்தமாகுதோ, तो जब वो अशुद्ध हो गया, அப்போ தோட்டத்தை விட்டு வெளியே போயிரும். तब वो वाटिका से बाहर चला गया। menstruationல என்ன நடக்கும்? मेंस्ट्रुएशन में क्या होता है? கெட்ட ரத்தம் வெளியே தள்ளப்படும். गंदा लहू बाहर ढक्का दिया जाता है। என்னைக்கு ஆதாமும் ஏவாளும் जिस दिन आदम और एवार இவங்க தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தாங்களோ, वो परमेश्वर के विरुद्ध थे, அவங்க ரத்தத்துல அங்க அங்க கெட்ட ரத்தம் மிக்ஸ் ஆகும்போது, उनके लहू में जब वो गंदा लहू मिक्स हुआ, அவங்க வித்து வந்து கெட்டு போன உடனே उनका बीज जब खराब हो गया, அந்த தோட்டம் அவங்களை வெளியே தள்ளிட்டு, वो वाटिका उन्हें बाहर फेंक दिया। அந்த தோட்டத்திலிருந்து வெளியே வர வேண்டியதாயிட்டு. वो वाटिका से बाहर आना पड़ा। இதுதான் ஏதேன். यही एदेन है। ஏதேனுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ये एदेन के अंदर एक सॉफ्टवेयर है। நீங்க சாட்சி இருந்துச்சுன்னா, आपके अंदर गवाही है तो அப்போ நீங்க ஏதேனா இருப்பீங்க. आप एदेन रहोगे। menstruation மாதிரி உங்களை வெளியே தள்ளியாச்சுன்னா, मेंस्ट्रुएशन जैसा आपको अगर बाहर फेंक दिया गया तो அப்பவும் நீங்க ஏதேன் தான். तब भी आप एदेन ही हो। ஆனா நீங்க வேற ஏதேன். அது तब आप दूसरा एदेन होगे। அது தேவனுடைய ஏதேனா இருக்க முடியாது. वो परमेश्वर का एदेन नहीं, சாட்சி உள்ள ஏதேனா இருக்க முடியாது. गवाही का एदेन नहीं, வெளியே தள்ளப்பட்ட ஏதேனா இருப்பீங்க. वो बाहर फेंका गया हुआ एदेन है। இன்னைக்கு ஆதாம் ஏவாளும் आज आदम और एवाल அவங்க வெளியே தள்ளப்பட்டாங்க. वो बाहर निकाले गए। எதுக்காக எடுக்கப்பட்டாங்க? क्यों निकाले गए? ஏன் அப்படின்னா, क्योंकि அவங்களுக்குள்ள उनके अंदर தப்பான விதை வந்துட்டு, एक गलत बीज आ गया था। அவங்களுடைய எண்ணம் தப்பாயி போச்சு. उनका
सोचना ये खराब हो गया था। அவங்க வெளியே தள்ளப்பட்டாங்க. वो बाहर निकाले गए। இன்னைக்கு நம்ம எல்லாரும் திரும்ப ஏதேனுக்குள்ள போகணும். अब हम सब एदेन के अंदर जाना है। அப்ப போகணும்னா எப்படி இருக்கணும்? तो जाना है तो क्या करना है? நம்மளுடைய விதை हमारा जो बीज है அது சரியாகணும். वो सही होना है। நமக்குள்ள இருக்கிற ரத்தம் हमारे अंदर जो लहू அது சரியாகணும். वो सही होना है। எந்த இடத்துல கான்டாமினேட்டட் ஆச்சோ जिस जगह पे कंटामिनेट हुआ था அது சரியாகணும். वो सही होना है। அது சரியாக்குறதுக்கு தான் वो सही करने के लिए ही யெகோஷுவா இந்த பூமியில வந்தார். यहोशुआ इस भूमि पे आए। அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். वो अपना लहू बहाए। பாருங்க பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. देखिए कलाम में एक वचन है, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் भजन संगीता पहला अध्याय, அதுல 5ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 5वें वचन को पढ़ते हैं। इस कारण दुष्ट लोग अदालत में स्थिर न रह सकेंगे और न पापी धर्मियों की मंडली में ठहरेंगे। பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, பாவிகள் पापी நீதிமான்களின் சபையிலும் धर्मियों के मंडली में நிலை நிற்பதில்லை. ठहरेंगे नहीं। பாவிகள் पापी लोग நீதிமான்களுடைய சபையில धर्मियों के मंडली में நீதிமான்களுடைய சபையில धर्मियों के मंडली में நிற்பதில்லை. ठहरेंगे नहीं। ஏன்? क्यों? அவங்க வெளியே தள்ளப்படுவாங்க. वो बाहर निकाले जाएंगे। எப்படி ஆதாமும் ஏவாளும் जैसे आदम और एवाल என்னைக்கு தப்பு பண்ணாங்களோ जिस दिन गलती किए அவங்க வெளியே தள்ளப்பட்டாங்க. वो बाहर निकाले गए। என்னைக்கு பாவம் செய்தார்களோ जिस दिन पाप किए அவங்க தோட்டத்தை விட்டு நீக்கப்பட்டாங்க. वो वाटिका से निकाले गए। இன்னைக்கு நம்ம திரும்பவும் அந்த தோட்டத்துக்குள்ள போகணும். आज हम फिर से उस वाटिका में जाना அப்போ எந்த பாவமும் இருக்க கூடாது. है। तब एक कोई भी पाप नहीं होना है। நம்மளுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படணும். हमारा लहू शुद्ध होना है। நமக்குள்ள இருக்கிற வித்து हमारे अंदर जो बीज है அது சுத்திகரிக்கப்படணும். वो शुद्ध होना है। அதுக்காக தான் उसके लिए ही யெகோஷுவா இந்த உலகத்துக்கு வந்தார். यहोशुआ इस भूमि पे आए। அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். वो अपने लहू बहाए। அவருடைய ரத்தத்தினால उनके लहू के वजह से, யெகோஷுவாவின் ரத்தத்தினால यहोशुआ के लहू की वजह से நம்மளுடைய சகல பாவத்தையும் அவர் மன்னிக்கிறார். हमारे सारे पापों को वो क्षमा करता है। 1 யோவான் 1ஆம் அதிகாரம் पहला यूहन्ना पहला अध्याय 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. 7वें वचन में कहा गया है, அந்த கர்த்தர் சொல்றார், परमेश्वर कहते हैं யெகோஷுவாவினுடைய ரத்தம் यहोशुआ का लहू எல்லா பாவத்திலிருந்து நம்மளை சுத்திகரிக்கும். सारे पापों से हमें शुद्ध करता है। அப்போ நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிறது அவருடைய ரத்தம் தான். तो हमारे लहू को शुद्ध करने वाला उनका लहू है। கான்டாமினேட்டட் ஆன அந்த வித்தை, ये कंटामिनेटेड जो सीड है, இந்த வித்தை அவர் சுத்திகரிக்கிறார். ये बीज को वो शुद्ध करता है। நீங்க தான் அந்த வித்து. आप ही वो बीज हो। உங்களை அவர் சுத்திகரிக்கிறார். आपको वो शुद्ध करता है। நீங்க சுத்திகரிக்கப்பட்ட பிறகு आप जब शुद्ध किए जाते हैं நீங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். आप एदेन की वाटिका के अंदर प्रवेश कर सकते हैं। சோ எங்க இருந்து தள்ளப்பட்டோமோ तो जिस जगह से हम निकाले गए थे அதே இடத்துக்கு நம்ம ரிட்டர்ன் போகணும். उसी जगह पे हम फिर से जाना है। அதுக்காக தான் யோசுவாங்கற பேரே கொடுக்கப்பட்டிருக்குது. इसीलिए यहोशुआ ये नाम दिया गया है। யெகோஷுவாங்கற பேரு यहोशुआ ये नाम உங்களை மீண்டும் ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு போகும். वो आपको फिर से एदेन की वाटिका में लेके जाएगा। இன்னைக்கு நம்ம ஏதேன் தோட்டத்துக்குள்ள போணும்ல, आज हम एदेन की वाटिका में जाना है ना, அப்போ நமக்குள்ள பாவம் இருக்க கூடாது. तो हमारे अंदर पाप नहीं रहना है। நம்மளுடைய சிந்தனை பரிசுத்தப்படுத்துங்க. हमारे सोच को हम पवित्र करना है। நம்ம எவ்வளவோ பரிசுத்தமா இருக்கும்னு நினைக்கிறோம். हम कितना ही पवित्र होने के लिए कोशिश करते ஆனா हैं, தெரிஞ்சோ தெரியாமலோ पर जाने अनजाने में நம்ம ஏதாவது பாவம் செய்துறோம். हम कोई ना कोई पाप कर देते हैं। கர்த்தர்ட்ட மனம் திரும்புங்க. परमेश्वर से मन फिराओ, அவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. उनसे माफी मांगो। கர்த்தர் சொன்னார், परमेश्वर कहते हैं நீதிமான்கள் 7 தடவை விழுந்தாலும் अगर धर्मी 7 बार भी गिरे तो அவங்க கண்டிப்பா எந்திரிப்பாங்க. वो जरूर उठेगा। இன்னைக்கு நீ உங்களை நீதிமான வச்சிருக்கிறார். अगर आज वो आपको धर्मी रखा है, நீங்க கண்டிப்பா எந்திப்பீங்க. आप जरूर उठेंगे। பாவத்தை கண்டிப்பா ஜெயிப்பீங்க. पाप को जरूर जीतेंगे। பாவம் உங்களை மேற்கொள்வதில்லை. पाप आपके ऊपर प्रबल नहीं कर सकता। நீங்க தான் பாவத்தை ஜெயிப்பீங்க. आप ही पाप से जय पाओगे, ஏன்னா கர்த்தர் ஜெயித்தார். क्योंकि परमेश्वर जीता है। யெகோஷுவா ஜெயித்தார். परमेश्वर जीता है, நீங்களும் ஜெயிப்பீங்க. आप भी जीतोगे। இந்த ஏதேன் என்கிற பேர்ல ये एदेन ये शब्द में எவ்வளவு பெரிய காரியம் அடங்கி இருக்கு பாருங்க. इतना बड़ा कार्य छुपा है। देखिए நம்ம மீண்டும் ஏதேனுக்குள்ள போக வேண்டி இருக்குது. फिर से एदेन के अंदर जाना है। நம்ம ஏதேன் தோட்டம் எங்க இருக்குன்னு ஆராயிரோம். हम एदेन की वाटिका कहाँ है ये ढूंढते हैं। அது எங்க இருக்கோ இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. वो जहां पर भी है वहां पे वो है। ஆனா கர்த்தர் தான் நம்மள அங்க கொண்டு போக முடியும். परमेश्वर ही हमें वहां लेके जा सकता அங்க கொண்டு போறதுக்கு है। वहां पे लेके जाने के लिए உங்களை கர்த்தர் சுத்திகரிக்க வேண்டும். आपको परमेश्वर शुद्ध
शुद्ध करेंगे। உங்களுடைய உங்களுடைய வித்தை கர்த்தர் சுத்திகரிக்கணும். आपके बीज को परमेश्वर शुद्ध करना है। உங்களுக்குள்ள சாட்சி வேணும். आपके अंदर गवाही चाहिए। கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष அவர் करेगा। அப்படியே செய்வார். वो वैसे ही करेगा। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम सबको आशीष करेगा। ஆமென். आमीन।